குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அதாவது மீனம், அதாவது குருவினுடைய வீட்டிலிருந்து தன்னுடைய 7ஆம் பார்வையாக கன்னிராசியை சனி பகவான் பார்க்கின்றார். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா மிதுனத்திலிருந்து தன்னுடைய 4ஆம் பார்வையாக கன்னியை பார்க்கின்றார். இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் எவ்வாறு இருக்கும் என்பதை நம்ம சோழி பிரசவத்தில் பார்க்க போறோம். விருச்சிக ராசி அன்பர்களே, நவ கிரகங்களும் ஒத்துழைக்காத ஒரு காலகட்டமாகத்தான் இருக்கின்றது. தேவகுருவும் அசுரகுருவும் எந்த விதமான நற்பலனை தராத ஒரு காலகட்டம். சனி பகவானுடைய பார்வையும் தக்க பலனை தரவில்லை. அதே நேரம் விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் 11ஆம் வீடு யாருக்கு? சுக்கிரனுக்கு. இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் எத்தகைய மாற்றம் என்று பார்த்தால் அற்புதமான யோக பலன் என்று தான் சொல்வேன். காரணம், நவ கிரகங்கள்ல ஒரே ஒரு கிரகங்க, அதுதான் செவ்வாய். செவ்வாய் துணை இருப்பதனால ஒரு நல்ல மாற்றத்தையும் நல்ல முன்னேற்றத்தையும் பெறக்கூடிய ஒரு காலகட்டம்.